அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இறைவனின் திருநாமத்தை ஒருவர் எப்போதும் துதித்து கொண்டும் அந்த நாமத்தையே நினைத்து கொண்டும் இருக்கும்போது அவர் அடையும் பலன்களை அளவிட்டு கூற முடியாது. இறைவனின் திருநாமத்தை துதித்து கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக முக்தி அடைகிறார்கள். இறைவனின் திருநாமத்தின் சக்தியையும் மற்றும் உண்மையான பக்தியின் மகிமையையும் எடுத்து கூறும் ஒரு புராண கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். குரு ஒருவர் தனது சீடர்களுக்கு மகாபாரத காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் குண நலன்களை பற்றியும் பாண்டவர்கள் ஒவ்வொருவரின் திறமைகள் சக்திகள் பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த மகா குருசேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றதற்கு முழு காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் என்று கூறினார். கிருஷ்ணர் மட்டும் பாண்டவர்கள் பக்கம் இல்லை என்றால் பிதாமகர் பீஷ்மர், கர்ணன் போன்ற பெரும் வீரர்களை கொண்ட கௌரவ படையை அவ்வளவு எளிதாக பாண்டவர்களால் தோற்கடித்திருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் நின்றதற்கு காரணம் தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் இல்லாமல் பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல் வைத்திருந்த அளவு கடந்த பக்தியும் ஒரு காரணமாகும். குறிப்பாக அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது மிகுந்த பக்தியும் மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருந்தான். இறைவன் மீது உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் கொண்டவர்களை அந்த இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது எத்தனை ஒரு ஆழமான பக்தியை கொண்டிருந்தான் என்பதை நிரூபிக்கும் ஒரு நிகழ்வை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு நாள் அர்ஜுனன் நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த தூக்கத்தில் கூட அவனது வாய் கண்ணா கண்ணா என்று ஜபம் செய்து கொண்டே இருந்தது. அர்ஜுனன் உடலின் மயிர்கால் தோறும் கண்ணா கண்ணா என்று நாம ஜபம் நடைபெற்று கொண்டிருந்தது. அன்று அந்த நாம ஒளி ஓரளவிற்கு சத்தமாக வெளியே கேட்டது. இந்த அற்புத பக்தியை அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கு வந்தார். மேலும் சிவபெருமான், பிரம்மதேவர், நாரதர் உட்பட அனைத்து தேவர்களும் அந்த அதிசயத்தை காண திரண்டு வந்தனர். அர்ஜுனனின் ஆழ்ந்த பக்தியை கண்டு அனைவரும் வியந்து நாட்டியமாடத் தொடங்கினார்கள், மகிழ்ந்தார்கள். அப்போதும் கூட அர்ஜுனனின் ஆழ்ந்த தூக்கம் களையவில்லை. இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆழ்ந்த பக்தியும் உடைய தெய்வப்பற்று உடையவர்கள் தம்மை அறியாமலேயே எப்போதும் இறைவனின் நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த ஜபம் அவர்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் எதிரொலித்து கொண்டே இருக்கும். இது பக்தியின் மிக உயர்ந்த மேலான நிலை. அந்த நிலையை அடைந்துவிட்ட அர்ஜுனனை அனைவரும் பாராட்டி தங்களது ஆசிகளை வழங்கினார்கள். சீடர்களே, அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது வைத்திருந்த ஆழ்ந்த பக்தியை தெரிந்து கொண்டீர்களா? இதேபோல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது மேலான பக்தி நிலை அடைந்த மற்றொருவரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறேன், கேளுங்கள். பண்டரிபுரம் என்ற ஊரில் சோகாமேளர் என்ற ஞானி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரது குலத்தொழில் செருப்பு தைப்பதாகும். அந்த தொழிலை செய்து தனது வாழ்க்கையை நடத்தி வந்தார். அவர் தொழில் செய்யும் நேரத்திலும், உணவு உண்ணும் நேரத்திலும், உறங்கும் நேரத்திலும், நடக்கும் போதும் நிற்கும் போதும் அவர் வாய் தானாகவே விட்டல விட்டல என்று இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும். சீடர்களே, விட்டல என்பது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை குறிக்கும் ஒரு திருப்பெயராகும். மராட்டி மொழியில் விட்டல என்றால் செங்கல் என்பது அர்த்தமாகும். அதாவது செங்கலின் மீது விஷ்ணு பகவான் தனது பக்தனுக்காக காத்திருந்தார். அதனால் இறைவன் விட்டலன் என்ற திருநாமத்தை பெற்றார். அதாவது புண்ரீகன் எனும் விஷ்ணு பக்தன் தனது தாய் தந்தையருக்கு சேவை செய்வதில் சிறந்தவனாக இருந்தான். அவனுடைய சிறப்பை கேள்விப்பட்டு அவனுக்கு அனுகிரகம் செய்ய அவரை தேடி அவன் வீட்டுக்கு வந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்போது அந்த பக்தன் தனது தாயின் பாதங்களை மெல்ல பிடித்துவிட்டு சேவை செய்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்திருப்பது இறைவன் என்பது தெரியாமல் தன்னை காண வந்த பாண்டுரங்கனை செங்கலின் மீது சற்று நேரம் நிற்குமாறு பணிக்கிறான். இறைவனும் அதை ஏற்று அவ்வாறே அந்த செங்கலின் மீது ஏறி நின்று விட்டலன் என்ற பெயரை பெற்றார். தனது பக்தனுக்காக அவன் வரும் வரை தனது மனைவியோடு இடுப்பில் கை வைத்து காத்து கொண்டு நின்றார் கிருஷ்ணர். இந்த பண்டரிபுரம் விட்டல என்ற பெயரை கொண்ட இறைவன் மீதுதான் சோகாமேளர் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். விட்டல விட்டல என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தார். அவருக்கு சில சீடர்களும் இருந்தார்கள். ஒருமுறை ஒரு பெரும் விபத்தில் அவரது வீடு இடிந்து விட்டது.
அவரும் அவருடன் இருந்த சிலரும் இடிபாடுகளில் சிக்கி மண்ணுக்குள் புதைந்து இறந்து விட்டார்கள். அந்த இடிபாடுகளை முழுமையாக அகற்றி அங்கு புதை உண்டவர்களை தேடி பிடிக்க சில மாதங்களும் ஆகிவிட்டன. ஞானியாகிய சோகாமேளரின் திருமேனியை கண்டுபிடிக்க அவருடைய சீடர்கள் ஆர்வம் காட்டினார்கள். ஆனால் அந்த இடத்திலோ ஒருவருடைய உடலும் முழுமையாக கிடைக்கவில்லை. எலும்பு துண்டுகளே எஞ்சி இருந்தன. இந்த எலும்புகளிலிருந்து சோகாமேளர் ஞானியின் எலும்பை கண்டுபிடித்து வழிபட வேண்டும் என்று சீடர்கள் விரும்பினார்கள். ஆனால் தங்களது குருவான சோகாமேளரின் எலும்பை எவ்வாறு அடையாளம் காண்பது என்று செய்வதறியாமல் திகைத்து நின்றார்கள். அப்போது பெரும் ஞானியாகிய நாமதேவர் அங்கு வந்தார். சீடர்களின் திகைப்பை கண்டு அவர்களை தனது அருகில் அழைத்தார். சீடர்களே, கவலைப்படாதீர்கள். உங்களது குருவான சோகாமேளரின் எலும்பை அடையாளம் காண்பது மிகவும் எளிதாகும். ஒவ்வொரு எலும்பாக எடுத்து காதோரமாக வைத்து பாருங்கள். எந்த எலும்பிலிருந்து விட்டல விட்டல என்ற ஒளி வருகின்றதோ அதுதான் சோகாமேளரின் எலும்பு என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்றார். சீடர்களும் ஒவ்வொரு எலும்பாக எடுத்து காதருகே வைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு எலும்பை எடுத்து காதருகே வைத்த போது என்ன ஒரு அதிசயம்! அந்த எலும்பிலிருந்து நாமதேவர் சொன்னபடியே விட்டல விட்டல என்ற ஒளி மெல்லிதாக கேட்டது. அந்த ஒளியை கேட்டு சீடர்கள் அதிசயித்து நின்றார்கள் என்று கதையை கூறி முடித்தார் துறவி. பிறகு துறவி, சீடர்களே, தனது வாழ்நாள் முழுவதும் இடைவிடாமல் இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து வந்தபடியால் சோகாமேளரின் எலும்பிலும் கூட அந்த ஒளி பதிந்து ஒலித்து கொண்டே உள்ளது. இதிலிருந்து இறைவனின் நாம ஜபத்தின் பெருமையையும் சோகாமேளரின் பரம பக்தியையும் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா என்றார். சீடர்களும் அந்த கதையை கேட்டு வியந்து நின்றார்கள். அந்த சோகாமேளரின் எலும்பை ஒரு புதையலை எடுத்தது போல் எடுத்து பூரித்து போன சீடர்கள் அந்த எலும்பை வைத்து பூஜித்து வந்தார்கள். நாமஜபம் செய்து வந்தார்கள். ராமரும் ராமியும் ஒன்றே என்கிறார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். இறைவனும் இறைவனின் நாமமும் ஒன்றுதான். இறைவன் வேறு, இறைவன் நாமம் வேறு அல்ல. இறைவன்தான் இறைவனின் நாமம், இறைவனின் நாமம்தான் இறைவன். அன்னை சாரதா தேவியும் ஜபத்தினால் சித்தி அடையலாம் என்று கூறுகிறார். இறைவன் தனது நாமத்தை ஜபம் செய்பவர்களின் நலன்களை கவனித்துக் கொள்வது மட்டுமில்லாமல் முடிவில் அவர்களுக்கு முக்தியும் அளிக்கிறார். இறைவனின் நாமத்தை மந்திர ஜபம் செய்பவரின் உடலில் அந்த தெய்வமே மந்திர சக்தி வடிவில் குடிகொண்டு விடுகிறது. இந்த கலியுகத்தில் இறைவனின் திருநாமத்தை ஜபம் செய்வது முக்திக்கு உரிய சிறந்த வழியாகும். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.